ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களோட ஷபனாக்கா பேசுகிறேன். இந்த வீடியோ முக்கியமாக 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். கரெக்டு தான் இல்லையா? நாளைக்கு நம்மளுக்கு ரிசல்ட்டு. அப்போ இப்போ நமக்கு என்ன ஒரு மைண்ட் செட் ஓடிட்டுருக்கோம் இல்லையா? நாளைக்கு ரிசல்ட்டு என்ன வரப்போதோ, நான் நல்லா எழுதியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன், மார்க் என்ன வரப்போகுது, எப்படி அதை ஃபேஸ் பண்ண போகிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. அண்டு எனக்கும் நிறைய தெரிஞ்ச பசங்க எழுதியிருக்காங்க, என்னோட ரிலேட்டிவ்ஸ்லேயும் எழுதியிருக்காங்க, என்னோட டியூஷனில் வர பசங்க எழுதியிருக்காங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற பிள்ளைங்க நீங்கள் இருக்கீங்க. ஸோ எல்லாரும் நினச்சி எனக்குமே ஒரு யோசனை இருந்துச்சு, பெட்டர் இதை நம்ம பேசிட்டா தான் சரியாயிடும் அப்படின்னு யோசித்தேன். அதனால தான் இந்த வீடியோ. ஸோ நீங்களும் 12th படிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மைண்ட் செட்டில் இப்போ நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செஷனில் எழுதுங்க. அண்ட் மறக்காமல் வீடியோஸ்க்கு லைக் பண்ணிடுங்க. இப்போ இந்த வீடியோவில் முக்கியமாக நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, நம்ம எல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருப்போம். நான் இவ்வளோ எழுதியிருக்கேன், இவ்வளோ மார்க் எனக்கு வரணும், இதை வச்சு இந்த காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வருஷம் நம்ம பார்க்குறோம், ரிசல்ட் அப்போ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கு நிறைய பேருக்கு வரும், ஒரு சில பேருக்கு அதை விட ஜாஸ்தியாக வரும். கொஞ்சமாக இருக்கிற ஒரு அமௌண்ட் ஆஃப் பசங்களுக்கு நம்ம நினச்சதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது வந்து ப்ரெசன்டேஷன் வைஸ் இருக்கலாம், நம்ம அட்டென்ட் பண்ண கொஷின் அந்த டைமில் தப்பாக அட்டென்ட் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் மாறும். ஸோ எப்படி உங்கள் மார்க் இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுக்கோங்க, 12th மார்க் வந்து நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணாது. நாட் ஒன்லி 12th மார்க், கரெக்டுங்களா? இதுக்கப்புறம் காலேஜில் உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்களில் வந்து உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிவிட்டு நீங்கள் சூப்பராக பண்ணலாம். ஸோ 12th மார்க்குன்றது அதுவும் ஒரு மார்க் ஷீட், அவ்வளோதான். அதுக்கு நம்ம ஒரு எஃபர்ட் போட்டோம், அந்த எஃபர்ட்கான ரிசல்ட் நாளைக்கு வரும். ஆனால் அந்த மார்க் ஷீட் வந்து என் லைஃப்பை டிசைட் பண்ணிடாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? எப்போவுமே நம்ம என்ன முயற்சி செய்கிறோமோ அதை செய்யணும், அதுக்கான பலனை கடவுள் நமக்கு தருவார் இல்லையா? இதில் வந்து ஸ்ட்ராங்காக நம்ம பிலீவ் பண்ணணும். எப்போவுமே நான் செய்கிற காரியங்கள் நான் கரெக்டாக செய்கிறேன், என்னால் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ நான் போடுறேன், எனக்காக என் பேரண்ட்ஸ் எஃபோர்ட் போடுறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எஃபோர்ட் போடுறாங்க, என் ஸ்கூலில் எனக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க, இது எல்லாம் சேர்ந்து எனக்கான ரிசல்ட் என்னன்றதை கடவுள் எனக்கு தருவாங்க, அதுதான் கரெக்டு அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை வைங்க. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, எனக்கு அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் நினச்சோன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஈஸியாக நம்ம எடுத்துப்போம், கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ நாளைக்கு என்ன ரிசல்ட் வந்தாலும் சரி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு சில பேர் ஸ்ட்ராங்காக இல்லை இது கம்மியாக இருக்குன்னா தைரியமாக ரீஎவால்வேஷன் போடுங்க, சரிங்களா? அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்னு வரும், நிறைய சேனல்ஸில் சொல்லுவாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணி ரீஎவால்வேஷன் போட்டு பாருங்கள், கிளியர்? அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது மார்க் கம்மியாகிடுச்சுன்னு உங்ககிட்ட வருத்தப்பட்டாலோ ஓப்பன் அப் பண்ணாலோ அவங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட்டாக இருங்க, சரிங்களா? எப்போவுமே ஓப்பன் அப் பண்ணுங்கள். உங்களுக்குமே ஏதாவது கஷ்டங்கள் இருந்தால் ஜஸ்ட் ஓப்பன் அப், பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பேசுங்க, அதை பற்றி அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ உங்களோட மைண்ட் தாட் வந்து மாறிடும், சரிங்களா? இது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி மாறும். ஸோ நீங்களாம் எல்லாத்தையுமே யோசிக்காதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருமே இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, மார்க் மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே இருக்கும், அதில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருங்க, சரிங்களா? இதை வெளியே சொன்னால் என்ன ஆகும் அப்படின்ட்டு கண்டிப்பாக இருக்காதீங்க. நம்ம வெளியே சொல்லும் போது தான் நம்மளோட பிரச்சனைகள் சால்வ் ஆகும், நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும், ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆல் தி வெரி பெஸ்ட். நைட்டு நல்லா சாப்பிட்டுங்க, காலையில் தெம்ப எழுந்திரிச்சு நீங்கள் வந்து பாருங்கள், உங்களோட ரிசல்ட் என்னன்றதை பாருங்கள், அம்மா அப்பாட்ட பேசுங்க. அண்டு பேரண்ட்ஸுமே இப்போ வந்து ஓரளவுக்கு ஓகே, யாரும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு இந்த மார்க் தான் நீ எடுத்தாகணும் அப்படின்லாம் யாருமே கிடையாது. இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பார்க்குறோம் அவன் எவ்வளோ எஃபர்ட் போடுறான்னு நாங்கள் பார்க்குறோம், எவ்வளோ மெனக்கெட்டு படிச்சிருக்கான்னு நாங்கள் பார்க்குறோம், இதுக்கான மார்க் தான் இது வரும்ன்ட்டு எனக்கு தெரியும், இது வந்தால் ஓகே, இது வரலனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்க பேரண்ட்ஸும் இருக்காங்க, சரிங்களா? என்னன்னாலுமே நீங்கள் அவங்களோட பசங்க, மார்க்கு வேலை இதெல்லாம் தாண்டி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் கம்மி மார்க் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்க பசங்க, அதுக்கப்புறம் தான் இந்த ஃபேக்டர் எல்லாமே வரும், சரிங்களா? ஸோ பேரண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா இதை அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் அவன் சேட்டை பண்ணாலும், என்னதான் அவன் படிக்கல, என்னதான் நல்லா படிக்கிறான், என்ன இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க நம்ம பசங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணுறது நமக்கு ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நம்மளாம் சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ நமக்கு முன்னே வந்து ஒரு காம்படிஷன்ஸ் மாதிரி இருந்தது, இப்போ அப்படிலாம் இல்லை, எல்லாருமே கொஞ்சம் ஜென்ரலாக வந்து
திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த 12th மார்க் வச்சுட்டு. இல்லை, ஏன்னா நம்ம அதெல்லாம் தாண்டி தான் நம்மளும் வந்திருக்கோம். ஸோ அதனால நான் வந்து 10th ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்தேன். ஆனால் 12th எனக்கு மார்க் கம்மி. பட் அது வந்து என்னை வந்து பாதிக்கல. பிகாஸ் அது ஓகே அப்படின்னு இருந்துச்சு. பட் எங்கள் வீட்டில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. பட் பரவாயில்லன்னும் ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு நார்மலான இன்ஜினியரிங் காலேஜ் கிடச்சிது. அதுக்கப்புறம் லைஃப் இப்போது நார்மலாக தான் இருக்குது, கிளியராக. ஸோ எந்த ஒரு ஸ்டேஜ்லையுமே நம்மளை வந்து ஒரு மார்க் ஷீட் அது வந்து டிசைட் பண்ணிடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். வேறு ஏதாவது உங்களுக்கு பேசணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் எழுதுங்க. கண்டிப்பாக அதுக்கு நான் ஒரு ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட்மா. நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.